ஆம்புலன்ஸ் ஏறிடுறேன். ஓகே. கோமால ஏறுறேன். என் ஃப்ரெண்ட் நான் போற சர்ச்சுக்கு இருக்குல்ல அந்த பாஸ்டர் வந்து கார்ல ஏறிட்டார். அந்த ஆம்புலன்ஸ் கண்டுபிடிச்சு ஆம்புலன்ஸ் ஏறிட்டார். சரி. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கண்டுபிடிச்சாரு அந்த ஆம்புலன்ஸ். பார்த்தா இல்ல ரைட் ஐ டைலேட் ஆகி மேல போயிடுச்சு. டைலேட் கண்ணு மேல போயிடுச்சு. ஆல் அவுட். பிராட் டெட்னு சொல்லிடுறாங்க. உடனே வென்டிலேட்டர் சொல்லிட்டு குண்டூர்ல ஒரு ஹாஸ்பிட்டல் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வென்டிலேட்டர் வச்சாங்க. ஒரு கோமால வெளியே வரது 35 நாள் ஆகும். சரி. வெளியே வந்தாலும் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க 3 மந்த் செத்துருவாருன்னு. ஆல் டெட், பிரெயின் டெட். பிரெயின் வேலைக்கு ஆகல, பெருசாயிடுச்சு. ஒரு பிரெயின்ல வந்துட்டு ஒரு கிளாட் இருக்குது. அது ஒரு ஹேர் லைன், ஒரு முடியோட அளவு கூட பெருசானா கூட ஹார்ட் நின்றும், கார்டியக் அரெஸ்ட் ஆயிரும், செத்துருவாரு. 3 மணி நேரம் பஸ்ல போயிட்டு இருக்கேன். மைண்டு சொல்லுது, மைண்ட்ல இவ்வளவு நம்ம பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணி டங்ஸ் பேசி எல்லாம் பண்ணா கூட மைண்டு என்ன எடுக்குது, அவனை வந்து குண்டூர்ல புதைக்கிறதா, சென்னையில சொந்தக்காரங்க இருக்காங்க அங்க புதைக்கிறதா, அந்த மாதிரி யோசனை வந்துருச்சு. இதுதான் நடக்குது. அந்த புல்லட் எடுத்துட்டு நான் இருந்த கிராமம் பொன்னூர்ன்ற கிராமத்தை வந்து ராத்திரி பைக்ல போயிட்டு இருக்கிறேன். போகும்போது கூட அந்த ஆண்டவர் மேல இருந்த அன்பு பாசம் அதெல்லாம் இருக்குது. ஆனா அதை தாண்டி இப்ப என்ன இருக்குன்னா ஊழிய பிஸி அதுல வந்து என் நேரத்தை எடுத்துருச்சு. குடும்பத்துக்கு நான் அவைலபிளா இருக்கேன்றா அதை பொறுத்து ஒரு புரிதலே எனக்கு இல்ல. அவ்வளவு பிஸியா இருக்கேன். குடும்பத்தை பாத்துக்காத அளவுக்கு. எங்க மாமனா சொல்ற, ஏன்பா ஒரு நாள் இருக்கலாம்ல, இங்க இருக்கலாம்லப்பா அப்படின்னாரு. சரி. ஊழியங்க என் வைஃப் வந்துட்டு கடைசி வந்து வெளியே பார்க்கும்போது, என்ன இல்ல இப்படி போற ஹரிபரியா, இதுக்கு ஒரே நாள் தானே இருக்கிற, வீட்டுல இருக்கலாம்ல. போகும்போது அப்படி இப்படிலாம் சொல்லாத. எங்க அம்மா எங்க அப்பா எப்படி ஆசீர்வாங்க, போகின வரையிலும் ஆசீர்வாதம் இருப்பேன், ஆசீர்வச்சு அனுப்பிவிடு ஓ அப்படின்றேன். நான் வேண்டாம் இருப்பேன், ஆசீர்வச்சு அனுப்பிவிடுறேன். போற வழியில ஒரு 15 நிமிஷத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. என்ன நடந்துச்சு? ஹைவே. ஆமா, ஸ்டேட் ஹைவே. நேஷனல் ஹைவே தாண்டணும், ஸ்டேட் ஹைவே போகணும். ஸ்டேட் ஹைவேல போட்டிருக்கேன். அடிக்குது. எனக்கு என்ன அடிச்சுன்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியல. ஆனா பார்த்தவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, நான் தான் அந்த புல்லட் வந்து கால் வளர்ந்து ஆக்சிடென்ட் கீழே விழுகிறேன், ஹெல்மெட் உடஞ்சிருது. நான் தான் போன் பண்ணி என் பொன்னூர்ல என் சர்ச்சில் ஒரு யூத் இருக்காரு, அவர் போன் பண்ணி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒரு சட்டை மட்டும் கொண்டு வா, ஏன்னா அந்த சட்டையில் ரத்தமா இருக்குது. அப்புறம் நான் தான் அந்த பாஸ்டர் போன் பண்ணி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நான் தையல் போட்டு வந்துடுறேன். நீங்க சொல்றீங்க தள்ளு சின்ன தையல் போட்டு வரேன், தள்ளு ரத்தம் பீச்சிட்டு இருக்கு தலையில இருந்து. ஆக்சிடென்ட் வந்து ரோட் டிரான்ஸ்போர்ட் ஆக்சிடென்ட். எப்படி நடக்குதுன்னா, என் ரைட் சைடு ஹெட் வந்து டோட்டலா டேமேஜ் ஆயிடுச்சு, தலையில அடி வாங்குது. சோ நீங்க சொன்னது இப்போ உங்களுக்கு ஞாபகம் இல்ல? அதெல்லாம் இதான் எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா அவங்க சொல்றாங்க, நான் தான் ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணிருக்கேன். நான் தான் ஊர்க்காரங்க கூப்பிட்டு டே புல்லட்டை பார்க் பண்ணி சாவி கொடுங்கன்னு இருக்கிறேன். சாவி எங்கே வைங்கடா அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். சரி. அப்ப நான் தான் அன்கான்சியஸ் ஸ்டேட் போற வரைக்கும் நான் தான் எல்லாத்தையும் டீல் பண்ணிருக்கேன். நான் என் மேல இது சின்ன காயம், சின்ன ஆக்சிடென்ட் அப்படின்னு நினைச்சிருக்கேன். அது நடந்தது என்னன்னா, என்னோட ரைட் சைடுல வந்துட்டு என்னோட பிரெயின்ல ரைட் சைடுல வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு இந்த ஸ்கல்லாம் உடஞ்சிருக்குது. இப்போ லாஸ்ட் 2022 என்னோட ஃபுல் எம்ஆர்ஐ ஃபுல் சிடி ஸ்கேன்ல வந்துட்டு ஹீல்டு ஃபிராக்சர்ஸ் ஆர் விசிபிள் இன் தி போன், இந்த ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர். பிரெயின் என்னமோ இன்னும் என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல பிரெயின் ஃபங்க்ஷனாலிட்டி. எப்படி வந்தப்பா அப்படின்னு கேட்டாரு. கார் ஓட்டிட்டு வந்தேன் சார் அப்படின்னு. நீ நடக்கிறது நிக்கிறது பேசுறதே ஒரு அதிசயம், உனக்கு புரிஞ்சுக்க முடியல. சரி எடுத்து டேப்லெட் எடுத்துட்டு அப்படின்னு டேப்லெட் கொடுத்துரு. அவருக்கு ஏன் டேப்லெட் எடுத்து அவருக்கு தெரியல.
சரி. ஸோ அந்த மாதிரியான இது. ஸோ அந்த டைம் வந்து நீங்க இப்போ சொன்னீங்க உங்களுக்கு. ஸோ நான் ஆம்புலன்ஸ் ஏறிடுறேன். ஓகே. கோமால ஏறுறேன். நான் போற சர்ச்சுக்கு இருக்குல்ல, அந்த பாஸ்டர் வந்து கார்ல ஏறிட்டாரு. அந்த ஆம்புலன்ஸ் கண்டுபிடிச்சு ஆம்புலன்ஸ் ஏறிட்டாரு. சரி. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கண்டுபிடிச்சாரு ஆம்புலன்ஸ். பார்த்தா இல்ல, ரைட் ஐ டைலேட் ஆகி மேல போயிருச்சு. டைலேட் ஆச்சு, கண்ணு மேல போயிருச்சு. ஆல் அவுட், பிராட் டெட்னு சொல்லிடுறாங்க. உடனே வென்டிலேட்டர் சொல்லிட்டு குண்டூர்ல ஒரு ஹாஸ்பிட்டல், சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் போட்டு வென்டிலேட்டர் வச்சுறாங்க. இதுல இருந்து நடந்த எல்லாமே இவங்களுக்கு தான் தெரியும். எங்களோட மனைவிக்கும் தகப்பனாரு என் மருமக பேசுறா, குண்டூர்ல ஆந்திராவில் வந்து பேசுறா. அப்பா seems to serious, Solomon met with accident அப்படின்னு பேசுறோம். உங்களுக்கு கால் வருது இங்க மதுரை இதே வீட்டுல வருது. எனக்கு என் ஆவியில தெரியுது பையன் போயிட்டான்னு. தெரியும், நம்ம ஒவ்வொரு பெற்றோருக்கும் சாதாரணமாவே அந்த பிள்ளைகளுக்கு இருந்தா அந்த நமக்கு அப்படியெல்லாம் ஒரு இது கொடுத்துருக்காரு. கேட்ட உடனே உங்களுக்கு ஒரு தெரியுது, நல்லாவே தெரியுது. நைட்டு அடிச்சதா 7:30க்கு. அப்போ என் மனைவிட்டையும் சொல்ல முடியாது, தெரியும், அது எனக்கு தெரியும். உடனே ஜெபம் பண்ணிட்டு உடனடியா எனக்கு கிளம்பணும்னு சொல்லி முடிவாயிட்டேன். என் ஃப்ரெண்டு வந்து விட்டான். எனக்கு என்னால ஒரு இட்லி கூட சாப்பிட முடியல. அந்த அதாவது ஹோல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாடியில உள்ளது எல்லாமே விளவெடுத்து போயிடும். துக்கத்தினால ஆவி முறிந்து போனதுன்னு இருக்குல்ல. ஆமா ஆமா, ஆவி முறிஞ்சு போனா எலும்பு முறிஞ்சிடும். அப்போ ஒரு இட்லி கூட எல்லாம் சாப்பிடணும்ல, ரொம்ப கம்ப்ளீட் பண்ணாங்க. அந்த டைம்ல ஒரு காரியம் செஞ்சேன். நம்ம பெயிட்ல இருக்கிறதுனால சரி செல்ல வந்து சைலண்ட் மோட்ல போட்டேன். எல்லாருக்கும் நியூஸ் போயிடுச்சு. உலகம் முழுச சாலமன் இஸ் வெரி பாப்புலர் அட் தட் டைம். எல்லாருக்கும் நியூஸ் போயிடுச்சு. எனக்கு எல்லாரும் போன் பண்றாங்க. சரி, பெரிய பெரிய ஊழியக்காரங்க கூட பண்றாங்க. நான் எடுக்க மாட்டேன்ட்டேன். அடுத்த நாள் காலையில அங்க போகணும் மெட்ராஸ். அப்போ பஸ்ல போயிட்டு இருக்கிறப்ப தேர் இஸ் லைஃப், 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 இதையே தான் நைட்டு முழுதும் வாயை திறந்து சொல்றேன். எனக்கு என்னன்னா ஆவியே போயிடுச்சுன்ற மாதிரி தான் இருக்கு. கேட்டவொடனே உங்களுக்கு அப்படி ஆயிடுச்சு. ஆமா, அவன் வந்து இப்போ இருக்கிறது வந்து மறுபிறப்பு தான். ஓகே, ஆவியில தெரியுது அவன் போயிட்டான். அதனாலதான் சொல்லும் போது சொன்னாங்களா ரொம்ப சீரியஸ், seems to be serious danger அப்படின்ற மாதிரி. பட் நீங்க ஃபீல் ஆயிட்டீங்க அது. ஆமா, தெரிஞ்சிச்சு. ஆனா நான் என்ன சொன்னேன், தேர் இஸ் லைஃப், தேர் இஸ் லைஃப் தான் நைட்டு பூரா சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, பஸ்ல போயிட்டு இருக்கேன். மைண்டு சொல்லுது, மைண்ட்ல இவ்வளவு நம்ம பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணி டங்ஸ் பேசி எல்லாம் பண்ணா கூட மைண்டு என்ன எடுக்குது, அவனை வந்து குண்டூர்ல புதைக்கிறதா, சென்னையில சொந்தக்காரங்க இருக்காங்க அங்க புதைக்கிறதா, அந்த மாதிரி யோசனை வந்துருச்சு. இதுதான் நடக்குது. ஏசு 40 நாள் உபவாசம் பண்ண பிறகுதான் பேய் பேசுறான். பிசாசு பிசாசு பக்கத்துல வரலன்னு நான் சொல்லிச்சு. ஆமா ஆமா, கண்டிப்பா 40 நாளுக்கு அப்புறம் தான் பிசாசு. அப்ப எனக்கு இந்த மாதிரி தாட் வந்துகிட்டு தான் இருந்தது. சரி, அந்நிய பாஷை பேசிட்டே இருப்பேன், அப்படியே தூங்கிடுவேன். ஏந்திரிப்பேன், தாட்டு இப்படி வரும், திருப்பி அந்நிய பாஷை பேசிட்டே இருப்பேன், பஸ்ல தூங்கிடுவேன். துக்கத்திலயும் ஒரு தூக்கம் வரும். எல்லாருக்கும் அது வரும். ஏன்னா பாடியெல்லாம் விளவெழுத்து போட்டதுனால நீட் ரெஸ்ட், இல்லைன்னா வாழ முடியாது. இதுல என்னன்னா, நம்ம எங்க போனாலும் ஒரு ஜனங்களை நேசிக்கிற ஒரு ஆட்கள்னால என் குடும்பம் வேற பெரிய குடும்பம், என் மனைவியோட குடும்பம். எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் ஒரு பெரிய குடும்பம். எங்க அப்பா வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பெரிய மனைவி குடும்பத்தோட ஆசிரிச்சாரு. எனக்கும் ஆண்டர் அப்படி ஆசிரிச்சிருக்காரு. பெரிய குடும்பம், எல்லாரும் ஊழியக்காரங்க. நம்ம பாசஸ் ஃபெலோஷிப் இருக்க எல்லாரும் வந்துட்டு அந்த ஏரியாவே பிளாக் பண்ணி ஒரு 400 பேருக்கு மேல நின்றுருக்காங்க. இன்னும் அப்படியே பாத்துருக்காங்க. டாக்டர்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதுக்குள்ள வந்து என் சிஸ்டரில வந்துட்டு விஜயவாடால வந்து டாக்டர் இருக்காங்க. அவங்க வந்து வந்துட்டாங்க. வந்து பார்த்துட்டு அவங்களுக்குள்ள புரியுது, டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க முடிஞ்சிச்சு அப்படின்னு. அவங்க வந்துட்டு அவங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணிட்டு, என் ஒய்ஃப் ஃபோன் பண்ணிட்டு, அக்கா நீங்க 2 பேரும் ஜீவனை நம்புறீங்களா? நீங்க 2 பேரும் இந்த வருஷம் ஃபுல்லா லைஃப் இன் த வேர்ட் 2017 வந்து நான் லைஃப் இன் த ஸ்பிரிட், ஆவியில ஜீவன் அப்படின்றதான் வசனம். அந்த கருத்தை வச்சு அந்த வருஷம் ஃபுல்லா பேசிட்டு இருக்கேன். லைஃப் இன் த ஸ்பிரிட், சரீரத்துல ஆவியில ஜீவன் இருக்குது அப்படின்னு
பேசிட்டு இருக்கேன். உடனே என் சிஸ்டர் எல்லாம் வந்து டாக்டர் டபிதா அவங்க வந்துட்டு என் ஒய்ஃப்ட வந்துட்டு நீங்க 2 பேரும் பேசுறீங்களா, நீங்க நம்புறீங்களா, கீப் ஸ்டாண்டிங் ஆன் தட் அப்படின்னு என்கரேஜ் பண்ணிருக்காங்க. என் ஒய்ஃப் வந்துட்டு நான் பார்க்கவே மாட்டேன் அவரை, ஐ கான்ட் சீ ஹிம் லைக் தட் அண்டரை கூட்டுவாங்க, அவர் எழுப்பி கூட்டுவாங்க அப்படின்னு நின்றுருக்காங்க. என் குழந்தைக்கு கரெக்டா 11 மாசம் 10 மாசம் 26 நாள். என் பாப்பாக்கு என் மூத்த மகளுக்கு 10 மாசம் 26 கை குழந்தையோட. அப்படியே எல்லாரும் வந்து உள்ள போய் பாக்குறாங்க ஐசியூல. வெளியே வந்து என் மனைவியை பார்த்து அழுகுறாங்க. இவ வந்து யாரும் கண்டுக்கல. சரி, உண்மையான விசுவாசத்துல நின்னாங்க. யாரும் கலங்கல, யாரை பார்த்து ஒன்னும் கண்டுக்கல. நான் ஸ்டாப்பா கன்ஃபஸ் வேர்டை கன்ஃபஸ் பண்ணிருக்காங்க. நான் ஸ்டாப்பா ஜீவன் ஆவில இருக்குது, ஜீவன் சரீரத்துல இல்ல. சரீரம் விட்டு கொடுத்தாலும் ஆவி விட்டு கொடுக்காது, ஆவி சரீரத்தை உயிர்ப்பிக்கும். ரோமர் 8:11 அந்த வருஷம் ஃபுல்லா பேசியிருந்தேன். கிறிஸ்துவ எழுப்பின அதே தேவனோட ஆவியானவர் நம்மளுடைய சாவுக்கு ஏதுவான சரீரத்தையும் மீட்டெடுப்பார்ன்றத நான் பேசிட்டு இருக்கேன். ஆவி மனிதனுக்குள்ள வந்து வார்த்தை ஊறி இருக்குது. சின்ன வயசுல எசிகா பிரான்சிஸ் அவங்களுடைய ஜோயே டீச்சிங் கிட்ட வளர்ந்த பையன் தானே. ஜோயே வாழ்க்கை வேற, சூக்கே வாழ்க்கை வேற, பியோஸ் வாழ்க்கை வேறன்றது வந்து சின்ன வயசுல அஸ்திபரம் போட்டப்பட்டிருக்கு. சரீரத்துல ஜீவன் இல்ல, மனசுல ஜீவன் இல்ல, ஆவிலாம் ஜீவன். அந்த இது இருந்து கான்சியஸ் எதுவுமே கிடையாதுங்க, எதுவுமே கிடையாது. எப்போ இருந்து உங்களுக்கு கான்சியஸ் எனக்கு கான்சியஸ் வந்தது எப்போ வந்துச்சுன்னா, நான் டிஸ்சார்ஜ் ஆகி எங்க சென்னையில எங்க பாட்டிமாவோட தங்கச்சி வீட்டுக்கு வந்த பிறகுதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிட்ஸ் அண்ட் பீசஸ் ஞாபகம் இருக்குது. ஆனா நான் கோமால இருந்து வெளியே வந்து 48 மணி நேரத்துல கோமால வெளியே வந்துட்டேன். 72 மணி நேரத்துல சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு சுத்தமா 72 மணி நேரத்துல இருந்து என்ன பாக்குறவங்கட்டையும் ஐ லவ் யூ சொல்லியிருக்கேன், கையை பிடிச்சி முத்தம் கொடுத்துருக்கேன், நன்றி சொல்லியிருக்கிறேன், எல்லாத்தையும். அப்ப கூட நிறைய பேர் ஜோம் பண்ணிருக்கிறேன். டாக்டர்ஸ் எல்லாம் எனக்கெல்லாம் சர்ஜரி எல்லாம் தேவையில்லை, ஐ பிலீவ் மை காட். சோ இந்த நேரத்துல தான் நான் சொன்னேன்ல, நான் 2வது படிக்கும் போது ஒரு பையனை வந்து கிறிஸ்துவ நடத்தினேன். என் நண்பன் எங்க இருந்து வந்தானே தெரியாது, அவன் இன்னொருத்தன். இவங்கெல்லாம் வந்துட்டு உட்காந்து ஹாஸ்பிட்டல்ல அங்கிள் நாங்க ராத்திரி எல்லாம் கூட இருக்கிறோம். ராத்திரி எல்லாம் வழியில எடிமா வந்து பிரெயின் ஃபுல்லா கிளாக் ஆயிடுச்சு. டாக்டரோட ஐடியா பிரகாரம் என்னன்னா, ஒரு கோமால வெளியே வர்றது 35 நாள் ஆகும். சரி, வெளியே வந்தாலும் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, 3 மணி செத்துருவாருன்னு. ஆல் டெட், பிரெயின் டெட், பிரெயின் வேலைக்கு ஆகல, பெருசாயிடுச்சு. ஒரு பிரெயின்ல வந்துட்டு ஒரு கிளாட் இருக்குது, அது ஒரு ஹேர் லைன், ஒரு முடியோட அளவு கூட பெருசானா கூட ஹார்ட் நின்றும், கார்டியக் அரெஸ்ட் ஆயிரும், செத்துருவாரு. 3 மணி நேரம் மேக்ஸிமம். எங்க அப்பா மதுரையில இருந்து விஜயவாடா குண்டூர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு நார்மலா 14 மணி நேரம் 15 மணி நேரம் ஆகும். அப்போ வரைக்கும் நான் உயிரோட தான் இருக்கேன். எங்க அப்பா வந்துட்டு என்னை அப்போலோ சென்னை சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வானகரத்துக்கு கூட்டு போறாங்க. அப்போ கார் ஆம்புலன்ஸ் வரும் போது ஆண்டர் வந்து எந்த சைடு பேரலைஸா இருக்குதோ அந்த சைடு வந்து ஹீல் ஆயிருக்குது. அப்போ சீரியஸ்னு அவங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாம் படிச்சிருக்காங்க. அவன் பொழைக்க மாட்டான் அப்படிதான் சொல்லியிருக்காங்க ரிப்போர்ட்ல. பொழைச்சாலும் இந்த லெஃப்ட் சைடு ஃபுல்லா ஒர்க் பண்ணாது. அப்படிதான் அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன்ல ரிப்போர்ட். நான் இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. தேர் இஸ் லைஃப்னு முத நாள் நைட் சொல்லிட்டு வந்தேன். அடுத்த நாள் பகல் ஃபுல்லா கம்ப்ளீட் ரெஸ்டோரேஷன் சொல்லிட்டு வந்தேன். சரி, அப்போ ஆம்புலன்ஸ் வைக்கும்போது ரொம்ப அழுதுட்டீங்க? கொஞ்சம் ரொம்ப ஒரு கண்ணீர், ஒரு பாரத்தோட இது பண்ணேன். சரி, ஏறி உள்ள உட்காந்தோம்னா நிறைய ஊழியக்காரங்க கூப்பிட்டு போன்ல பேசியிருக்காங்க, ஜெபம் பண்ணியிருக்காங்க. யசோடியான்னு ஒரு ஜெபம் பண்ணி விட்டு இருந்திருக்காரு. இன்னும் பெரிய பெரிய ஊழியக்காரெல்லாம் பண்ணாங்க. நான் தான் யார் போனையும் எடுக்க மாட்டேன்றதான் என்னுடைய முடிவு. அப்போ அந்நிய பாஷையில தான் மறுபடியும் பேசிட்டு போறேன். சரி, ஒரு 1 hour 2 hour தெரியல டிராவல்ல சாலமுன்னு இந்த காலையும் இந்த கையும் இப்படி தூக்குனான். இதுதான் விளங்காதுன்னாங்க அவங்க. ஆம்புலன்ஸ்ல ஆம்புலன்ஸ்லயே. அப்போ தேர் இஸ் லைஃப்ங்கிறது எனக்கு கன்ஃபார்ம் ஆகி போச்சு. இன்னும் ஸ்டில் வென்டிலேஷன் தான். இப்படி காலையும் கையும் ஆசைக்கிறாரு, தூக்குறாரு. சோ தேர் இஸ் லைஃப் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ரெஸ்டோரேஷன் தான். சித்தப்பாட்ட வந்துட்டு சித்தப்பா காட் இஸ் கோயிங் டு யூஸ் யூ இன் மிரக்கிள் ஹீலிங் மினிஸ்ட்ரி. நான் யாரை பார்த்தாலும் தீர்க்கதரிசனமா அவங்க வந்து ஆண்டவர் வந்துட்டு அற்புத அடையாளங்களை மூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களை உற்சாகப்படுத்துற பழக்கம் எனக்கு இருக்கு, பழக்கமே இருக்குது. ஆண்டவர் சொல்லி சரிங்களா, ஆண்டர் சொல்ல சொல்லியிருக்காரு, எல்லாத்தையும் ஊக்குவி, எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணு, சூப்பர் நேச்சர் மூவ் பண்றதுக்கு. நான் சொன்னேன்னா அவர் வந்துட்டு எங்க சித்தப்பா வந்துட்டு இவன் தான் சொன்னா, இவனே இப்படி இருக்கானே,
அப்படின்னு சொல்லிட்டு அவர் போன்ல பிளே பண்ணிருக்காரு போல. அந்த பாட்டு அவருக்கு பை மிஸ்டேக் அவர் காட் இஸ் கிரேட்டர், அவர் காட் இஸ் ஸ்ட்ராங்கர், காட் யூ ஆர் ஹையர் தென் எனி அதர், அவர் காட் இஸ் ஹீலர், ஆசம் இன் பவர். அந்த பாட்டு அவர் ஸ்பீக்கர்ல போட்டு ஆம்புலன்ஸா வர்ஷிப் பண்ண அமைச்சிருக்காங்க. என் ரைட் ஹேண்ட் ரைட் லெக் நான் தூக்க அமைச்சிருக்கேன். அந்த ரைட் ஹேண்ட் ரைட் லெக் ஒர்க் ஆகுது எனக்கு தெரியும். லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட் லெக் தான் தூக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட் லெக் தூக்க சொல்லுங்க ஆண்டவர், என்ன தூக்கிருக்கேன். அவர் வந்து பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிருக்காரு எங்க சித்தப்பா. இப்படி சென்னையில வந்து இறங்குறோம். சரி. ஆம்புலன்ஸ் வந்து வெளியே கொண்டுறாங்க. எங்க பாஸ்டர் ஜெசுடின் வந்துட்டு ஆம்புலன்ஸ நிப்பாட்டி உள்ள கொண்டு போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஜாம் பண்றேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கோமால இருந்து ஒண்ணு பிடிச்சு, டே டு யூ பிலீவ் இன் தி ரெசரக்ஷன் பவர். நான் கேட்டேன் அண்ணன்ட்ட, அண்ணா அந்த வீடியோ எடுக்க கொடுக்கணே அப்படின்னு. எனக்கு என்ன வீடியோ எடுக்க சொன்னேன்டா, அவன் வீடியோ எடுக்க வேண்டாம் சொன்னேன் நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கல. அந்த பாட்டை பார்த்தோம், பெரிய மிரக்கல். அதை போய் வீடியோ எடுக்காம வச்சுட்டாங்க. ஒரு சின்ன தப்பாகி போச்சு. வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. இவர் வீடியோ எடுக்க வேண்டாம்னு சொல்லிருக்காரு அப்படின்னு நினைச்சு வீடியோ எடுக்க. அவர் வந்து என்கிட்ட வந்து கேட்கறாரு, டு யூ பிலீவ் இன் தி ரெசரக்ஷன் பவர் ஆஃப் காட். நான் கோமால இருக்கிறேன். நான் கண்ணை திறந்து வந்து எஸ் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இப்படி பண்ணிட்டு திருப்பி கோமால திருப்பி இருக்கு. இதை கோமால பண்ணிருக்கேன் நான். புரியுதுங்களா? சோ என் சரீரம் ரெஸ்பாண்ட் ஆச்சுன்னா என் மனசு தெரிஞ்சிருக்கணும். என் மனசுக்கு தெரியல. ஏன் என் மனசுக்கு தெரியல? அப்போ என் சரீரம் ரெஸ்பாண்ட் ஆகல. என் ஆவி என் மைண்ட பைபாஸ் பண்ணி என் சரீரத்தை ரெஸ்பாண்ட் பண்ண வச்சிருக்குது. நான் என்ன நம்புறேன்னா, உயிர் தள்ளும் பொழுது கூட இந்த சரீரத்தை மண்ணாக்கின இந்த மனசு, மாம்சத்தின் மனசு பைபாஸ் பண்ணி கிறிஸ்துவோட ஆவி எல்லாத்தையும் உயிர்ப்பிக்கும் தான் நான் நம்புறேன். ஓகே, புரியுது. சோ இதெல்லாம் டாக்டர்லாம் என்ன பார்த்தா என்ன சொன்னாங்க இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்றோம்? ஏன்னா கோமாங்கிறது நீங்க டோட்டலா ஆக்டிவேட் பண்ண முடியாது. நீங்க பண்ணதெல்லாம் பார்த்து அவங்க என்ன? சோ டாக்டர் சித்தார்த்த கோஷ் தான் என்ன ட்ரீட் பண்ணாங்க, சீனியர் டாக்டர். அவர் கீழே இருக்கவங்களே எம்டி எம்எஸ்ல நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு நாள் வந்துட்டு 5வது நாளோ 6வது நாளோ என்கிட்ட வந்துட்டு எனி மோர் இஷ்யூஸ் அப்படின்னு கேட்டாரான். எஸ் சார் அப்படின்னு கேட்டேன். சொன்னேன்னா என்னன்னு கேட்டாரான். குடுக்குற சாப்பாடுல காரமே இல்லை அப்படின்னு. டாக்டர் அப்ப நீங்க பேசுறீங்க இல்ல? டாக்டர் பேசுறேன். சார் சாப்பாட்டுல காரம் இல்ல சார்னா அவர் கோவத்துல வந்து வேணும்னா ஒரு மிர்ச்சி வேணா எடுத்து கிடைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவருக்கும் புரியல, என்னடா இந்த ஆளு வந்துட்டு கோமால வெளியே வந்தாரு, பேசுறாரு, ஏதோ கம்ப்ளைண்ட் பண்றாரு. ஆனா இது எதுவுமே எனக்கு ஆகல. நான் இதான் பண்றேன்னு சொல்லிட்டு என்னோட சிஸ்டர் இல்லாவும் என் பெட்டு பக்கத்துல என் கூட இருந்த என் ஃப்ரெண்டும் அப்புறம் என்னோட சித்தப்பா யாரெல்லாம் என்னை சுத்தி இருந்தாங்களோ அவங்க எல்லாம் அட்டென்ட் பண்ணாங்களோ, அட்டெண்டா இருந்தாங்களோ அவங்களும் அதை கவனிச்சு பேசுறாங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் பாஸ்டர் குண்டர்ல இருக்க ஜட்சன் சொல்லிட்டு அவரும் என் பக்கத்துல தான் இருந்தாரு கொஞ்ச நாள். அவரெல்லாம் இப்படி சொம்புழுத்து இந்த மாதிரி தானே ஜாலியா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்கேன். அதெல்லாம் சுத்தமா. ஆனா எப்பெல்லாம் இந்த எடிமா பெருகி தலையில வலி வருமோ பயங்கர வலியில துடிச்சிருக்கிறேன். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? இதுவே டிஸ்டர்ப் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்துறாங்க. வீட்டுக்கு கூட்டு வந்தா ராத்திரி ஃபுல்லா வலின்னு துடிக்கிறேன். இந்த வலின்னு துடிக்கும் போது மெல்ல மெல்ல நான் வருது எனக்கு. ஏன்னா வலி எப்படின்னா இந்த பிரெயின் வந்து உங்களுக்கு இந்த குலுங்கி இருக்குது இல்ல, அந்த பிரெயின் ஷாக்னால இப்ப நம்மள கையில ஒண்ணு பட்ட இன்ஃப்ளமேஷன் எப்படி வருதோ அந்த மாதிரி பிரெயின்ல கூட இன்ஃப்ளமேஷன் இருக்கும், எடிமாஸ் இருக்கும். அதெல்லாம் ஸ்வெல்லிங்ஸ் தான் கம்மியாகும். அந்த கம்மியாகும் போது அந்த வலி இருக்கும், ஊண்டு வலி இருக்கும், பிரெயின் இன்ஜுரி வலி இருக்கும். அந்த வலியில பயங்கரம் கத்துறேன். எங்க மாமனார் வந்து என் பக்கத்துல படுத்திருப்பாரு. அவர் தட்டி எழுப்பிட்டு ப்ரே பண்ணுங்கப்பா அப்படின்னு. அவர் ப்ரே பண்ணிட்டே இருந்தாதான் எனக்கு அவர் பெரிய சத்தம் கேட்டா தூக்கமே வரும். நல்ல இடம் திரும்பி கையில பிடிக்க முடியாது. கூட்டு 10 பேர் வச்சு பேச ஆரம்பிச்சிருக்கேன். பட் இதெல்லாம் உங்களுக்கு சுத்தமா இதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்பதான் வருது. எங்க பாட்டி வீட்டுக்கு வரணும், முகப்பேர்ல எங்க பாட்டிமா வீட்டுக்கு வரணும். அப்ப இருந்தா எனக்கு இதெல்லாம் ஞாபகமே வருது எனக்கு. பட் இப்ப முன்னாடி அந்த ஆக்சிடென்ட் நடந்தது இது வரைக்குமே உங்களுக்கு எதுவுமே ஞாபகம். சோ இதெல்லாம் டாக்டர்ஸ் வந்து சாத்தியம் இல்லைன்னு சொன்னாங்களோ நேச்சுரல்ல, இதெல்லாமே அந்த வருடம் பூரா நான் வந்து பிரசங்கம் பண்ணதும் நான் நம்பினதும் என்னைய வந்துட்டு ஆண்டவர் வந்து என்னை கைவிடல, நெத்தி கூட்டிருக்கு. ஆவியில ஜீவன், லைஃப் இஸ் இன் தி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி ஜெயிச்சு வந்த வருடம் 2015. சோ வெளியே வந்து நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பழசு மறந்துருக்கு, அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கும் இல்லையா கோமா ஸ்டேஜ் போனா. அதுக்கப்புறம் எனக்கு நிறைய ஜோமனவங்க எல்லாம் போன் பண்ணி என்கிட்ட கேட்டாங்க, ஆண்டவரை பாத்தியா
ஏன்னா அவங்க ஜோம் பண்ணும் போது அவங்க தரிசனம் பார்த்திருக்காங்க, நான் பரலோகத்தின் வாசல் வரைக்கும் போயிருக்க மாதிரி தரிசனம் பார்த்திருக்காங்க. இதெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி 2-3 அனுபவங்கள் இருந்திருக்கு. சரி, இந்த ஆக்சிடென்ட் எனக்கு அது மாதிரி ஞாபகம் இருக்குது. ஏன்னா எனக்கு என்டையர் ஹாஸ்பிட்டல்ல எனக்குன்னு ஒரு ஞாபகம் இருக்கு அப்படின்னா 2 ஞாபகம் இருக்கு. இல்ல 1 மட்டும் சொல்ல விரும்புறேன், ஏன்னா ரொம்ப பர்சனல். இந்த 1 மாத்திரம் என்னன்னா, டாக்டர்ஸா விசிட் பண்ண வராங்க. அதுல ஒரு டாக்டரோட கண்ணு மாத்திரம் எனக்கு ரொம்ப பிரகாசமா இருக்குது. அவர் வந்துட்டு என்ன பாக்குறாரு. எல்லா டாக்டரும் அந்த சித்தார்த்த கோஷ் அவங்களோட வந்த டாக்டர்ஸா போகும்போது இவர் மட்டும் திரும்பிடுறாரு. இவர் கண்ணை நான் பார்த்திருக்கேன். சின்ன வயசுல கொஞ்சம் அனுபவங்களா இருக்குது, வாலிப கொஞ்சம் அனுபவங்களா இருக்குது, இளம்பெரிய அனுபவங்கள். சோ அந்த கண்ணை நான் பார்த்திருக்கிறேன்ன்றது எனக்கு பயங்கரமா தெரியுது எனக்கு. அவர் கையை தூக்கி என் தலைமையில வைக்கிறாரு, என் முகத்து மேல வைக்கிறாரு. வச்சுட்டு எடுக்கும் போதுட்டு இன்னொரு கை வச்சு அவர் மாஸ்க் கை அப்படி கலட்டுறாரு. அவரோட முகம் அப்படி வெளிச்சமாகி மறைஞ்சு போயிடாரு. இந்த ஒரு அனுபவம் இருந்துச்சு. இது நடந்து 2வது நாள் டிஸ்சார்ஜ் ஆகிறேன். 11வது நாள்ல டிஸ்சார்ஜ் ஆகிறேன். என்னோட 11 மாச குழந்தை கையில தூக்கிட்டு எந்த ஹாஸ்பிட்டல்ல வென்டிலேட்டர்ல வந்தனோ, எந்த ஹாஸ்பிட்டல்ல எமர்ஜென்சி கேஷுவாலிட்டி வார்டு கொண்டு போகப்பட்டனோ, எந்த ஹாஸ்பிட்டல்ல 35 நாள் கழிச்சுதான் இவன் கோமால இருந்து வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னாங்களோ, எந்த ஹாஸ்பிட்டல்ல வாழ்நாள் ஃபுல்லா வெஜிடேட்டிவ் ஸ்டேட்ல இருப்பாருன்னு சொன்னாங்களோ, அதே ஹாஸ்பிட்டல்ல நான் ஆராதிக்கிற உண்மையுள்ள தேவன், மருத்துவரை உயிர்ப்பிக்கிற தேவன், ஜீவனை கொடுக்கிற தேவன், சாவாமையும் ஜீவனையும் வெளிச்சத்து கொண்டு வந்த சுவிசேஷத்தை வெளிச்சத்து கொண்டு வந்த இயேசு கிறிஸ்துவானவர் என்னை உயிரோட வெளியே கொண்டு வந்தார் மருத்துவ நிலைமையிலிருந்து. ஸோ அதுக்கப்புறம் அவங்க லைஃப்ல நடந்த விஷயங்கள் என்ன? அதுக்கு முன்னாடி ரொம்ப பிஸியா இருந்தீங்க ஊழியத்துல, அது உங்க லைஃப்ல என்ன மாற்றத்தை கொண்டு வந்துச்சு இருந்ததுக்கப்புறம்? அதுக்கப்புறம் திருப்பி எல்லா மினிஸ்ட்ரி பிஸி ஆகிறதுக்கும் எல்லா வாய்ப்புகள் இருந்தாலும் ஆண்டவர் வந்துட்டு எனக்கு பிரேக் போட்டுன்னு சொன்னாரு. ஓ, ரொம்ப இது மாதிரி ரொம்ப பிஸியா இருக்கிற, நான் உன்னை எதுக்காக அழைத்திருக்கிறேன் அப்படின்னாரு. ஆண்டவர் ஆரம்பத்தில் நீ எதுக்கு அழைத்திருக்கிறீங்கன்னா, உண்மை அறிந்து கொள்ளவும், உண்மை நேசிக்கவும், உண்மை அன்பு கூறவும், உண்மையால அறியப்படுவதற்கும், உண்மை அறிந்து கொள்வதற்கும். சரி, இத நீ யார்கிட்ட சொல்லிக் கொடுக்குற? எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குற ஆண்டவரே. நீ இதை எங்க பிராக்டிஸ் பண்ற அப்படின்னு கேட்டாரு. ஆண்டவரே அப்படின்னு கேட்டேன். இல்லடா, இது நீ எங்க பிராக்டிஸ் பண்ற? என்கிட்ட பேசுறாரு. உள்ள கேக்குது. ஆமா, இது நம்ம டீச் பண்றோம். இது எங்க பிராக்டிஸ் பண்றோம்? நம்ம புரிந்ததை டீச் பண்றோம், அறிந்ததை டீச் பண்றோம், அனுபவித்ததை டீச் பண்றோமா? வெளிச்சத்தில் நடவுங்கள் அப்படின்னு இருக்குது. அப்பொழுது கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் உங்கள் சகல பாவத்தையும் மன்னிக்கும். இதை நம்ம டீச் பண்றோம். ஒருவருக்குள்ள வெளிச்சத்தில் நடங்க. நான் என் மனைவியோட வெளிச்சத்தில் நடக்கிறேன்னா, ஆமால அவட்ட இருந்து நம்ம பிசி 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 ஊழியம் சுத்திட்டு இருக்கோமே இப்படின்ற எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும் போது, இந்த வலின்னு சொன்னால இந்த தலை வலி பயங்கரமா. ஒரு நாள் பயங்கர வலியில இருக்கும் போது என்னோட 11 மாச குழந்தை, அவ ஹாஸ்பிட்டல் நடக்க பழகினா ரெனே வந்துட்டு அவன் கிட்ட வர ஜோம் பண்றப்ப கிட்ட வந்துட்டு இந்த 2 விரல் வச்சுட்டு, சின்ன பிள்ளை 11 மாச குழந்தை, எங்க மாமனார் ஜோம் பண்ற பாத்துட்டே என் தலையில கை வைக்க போற. கிட்ட வச்சு டங்குன்னு தலையில இப்படி கொட்டினா. அதோட போன வலி இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தலைவலி வந்ததே கிடையாது. 6 வருஷம் ஆச்சு அந்த தலைவலி தலைவலிய 6 years ஆச்சா? நான் ஒரு நாளைக்கு 18 மணி நேரமா தூங்கணும் அப்படின்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணி அனுப்புனாரு. சரி, நான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தூங்கின பெரிய விஷயம். ராத்திரி உங்கள்கிட்ட பேசிட்டு வரும்போது 12 காலை 4 மணிக்கு எங்க சபையில ஜபம் இருந்துச்சு ஆன்லைன்ல. அந்த அளவுக்கு கர்த்தர் ஆக்டிவா மாத்திருக்காரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு மாற்றம்னா நீங்க நிறைய இப்போ அதுக்கப்புறம் நடந்துச்சு என்னன்னா, 2018 ஜூலை 19 2018 ஹைதராபாத்ல கொண்டாப்பூர்ன்ற ஹைடெக் சிட்டில சரி ஒரு சபையை ஆண்டவர் நிறுவ உதவி செய்தார். முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு 6 பேரோட ஆரம்பிச்சோம். எங்க என் மனைவி சத்தம் 8 பேர். சரி சரி சரி. அங்க உள்ள ஆட்களை வச்சு அப்படி அங்க உள்ள ஆட்களை வச்சு ஆரம்பிச்சோம். ஓகே. சோ ஒரு இது குறித்து ஒரு ப்ராஃபட்டிக் வேர்டு வந்துச்சு. சரி. 2014
சென்னையில நான் ஒரு சபையில இருந்தேன்னு சொல்லிட்டு அந்த சபையில இருக்கும்பொழுது மதுரையில இருந்து ஒரு தீர்க்கதரிசி அந்த சபைக்கு வந்திருக்கிறாரு. அவர் சொல்றாரு, என்னோட மனைவி அப்பொழுது நண்பரா இருந்தார், அவர் வந்து ஆன்லைன்ல பார்த்துருக்காரு அந்த மீட்டிங்கை, நான் வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்கிறேன். அவங்க சொல்றாரு அந்த தீர்க்கதரிசி, இந்த சபையில இருந்து ஆண்டவர் ஒரு குடும்பத்தை எழுப்பி ஹைதராபாத்ல ஒரு வீட்டு சபையை நிரூபிக்க போறாரு. அந்த சபை எப்பொழுது 35 பேரா மாறுதோ அப்போ வந்து ஒரு பெரிய ரிவைவல் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த தீர்க்க தரிசனத்தை வந்து எங்க ஆண்டர் வந்துட்டு எங்க மனைவிக்கு ஞாபகப்படுத்துறாரு. சோ நாங்க வந்து ஒரு வீட்டு சபையை தான் ஸ்டார்ட் பண்ண முடிவு பண்றோம். இது ஹைடெக் சிட்டில கொண்டாப்பூர்ல ஸ்டார்ட் பண்ணணும். வீட்டு சபைனா பெரிய வீடை வேணும், இண்டிவிஜுவல் ஹவுசஸ் வேணும். இண்டிவிஜுவல் ஹவுஸ் 3 BHK பெரிய ஹாலு அப்படின்னா கிடைக்க ரொம்ப கஷ்டம். வாடகையும் 35,000 கம்மியா இருக்காது. நான் சொல்றது 2017 இன்னைக்கு வந்து 50,000 கம்மியா இல்ல. நான் சொல்றது 2017. நான் வீடை பார்க்க சொல்லிட்டு நான் வந்துட்டு என் மகளையும் மூத்த மகளையும் என் ஒய்ஃபையும் கூட்டிட்டு மதுரைக்கு வந்துட்டேன். மதுரைக்கு வந்துட்டு திருப்பியும் தோப்புக்கு போயிட்டு இளநீர் எடுத்து குடிச்சிட்டு சந்தோஷம் விளையாடிட்டு இருக்கோம். நாங்க ஹாப்பியா இருக்கிறோம். இன்னும் ஒரு 2 மாசத்துல என்ன பண்ணோம், இடத்த பிடிச்சி சபை ஆரம்பிச்சு, ஏன்னா நாங்க அனௌன்ஸ் பண்றோம் சபை ஆரம்பிக்க போறோம்னு. அனிவர்சரி டேட் ஃபர்ஸ்ட் இனாகரல் சர்வீஸ் பண்ணியாச்சு, அல்ட்ரஸ் மட்டும் இல்ல. அங்க இருக்க எங்க சபை மக்கள், எங்க ஃபெலோஷிப் வர மக்கள் எல்லாம் போன் அடிச்சு, நீங்க போட்டு சுத்திட்டே இருக்கீங்க, நாங்க தேடிட்டே இருக்கிறோம். நான் சொல்றேன், ஒரு வீடு இருக்குது 3வது ஃப்ளோர்ல இருக்குது, அந்த வீடு போய் கேளுங்க. அவங்க இப்பதான் டெனன்ட் வந்திருக்காங்களா, வந்து அக்ரிமெண்ட் போட்டு முடிச்சிருக்கு, 3 மாசம் கூட ஆகல. இல்ல அந்த வீடு தான் எனக்கு வேணும். என்னப்பா சொல்ற? இல்லக்கா நீங்க அந்த வீட்டை பேசி முடிச்சிருங்க, அந்த வீடை பாக்குற அந்த அக்காட்ட சொல்றேன், பேசி முடிச்சிருங்கக்கா அப்படின்றேன். என்னப்பா சொல்ற? நான் சொல்றேன் செய்யக்கா, போங்கக்கா அப்படின்றேன். சொல்லிட்டு போன் நான் பாட்டு மதுரை என்ஜாய் பண்ணிருக்கேன். ராத்திரி திருப்பி போன் பண்றாங்க. அந்த டெனன்ட் இருந்த ஆளு வந்துட்டு அவர் ஏதோ குடிச்சிட்டு வந்துட்டு ஓனரோட டிரைவர் அடிச்சிருக்காப்ல, ஓனர் அவங்களை காலி பண்ண சொல்லிட்டாராம். ஓனர் எனக்கு போன் பண்ணி, வேற டெனன்ட் இருந்தா நல்ல ஆளா இருந்தா சொல்லுங்க, வாடகை வந்துட்டு 32,000 சொல்றாங்க, 29,000 தருவேன்னு சொல்லுங்க. நான் ஹைதராபாத் போறேன், போயிட்டு அவங்களை பார்த்து பேசுறேன். சரி, எதுக்குங்க இவ்வளவு பெரிய வீடு? சர்ச்சை ஆரம்பிக்க போறேங்க, உங்க வீடு வந்து கடவுள் கோயிலாக போகுதுங்க, அவங்க ஹிந்துஸ், கடவுள் கோயிலாக போகுது, உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, உங்க வீடே கடவுள் கோயிலா மாற போகுது அப்படின்னு அவங்க உண்மையில நம்பினாங்க. தொடப்பட்டது உண்மை, நம்பினாங்க, உண்மை. அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ நீங்க குண்டூர்லயும் பண்றீங்க. குண்டூர்ல நம்மளுக்கு 2 சபை இருக்கு, ஹைதராபாத்ல ஊழியம் பண்றோம். அதெல்லாம் வெளியே இவாஞ்சலிஸ்டாவும். ஆமா. ஸோ இது உங்க சாட்சி, இத்தனை வருஷம் நடந்த உங்க லைஃப்ல பாக்குற வியூவர்ஸ்க்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்க சாட்சியில இருந்து உங்க லைஃபை பார்த்து என்ன சொல்லுவீங்க? ரெண்டையுமே பிரிக்க பழகணும். எதை பிரிக்க பழகணும்னா, தேவனுக்காக நான் பண்ற ஊழியத்தையும் தேவன் மேல நான் இருக்கிற வாஞ்சையும். தேவனுக்காக நான் பண்ற ஊழியம் நான் தேவனுக்கு பண்றேன், மனுஷருக்கு உதவி பண்றேன். சோ இந்த மனுஷருக்கு நான் உதவி பண்றேன்ற பொழுது மனுஷன் இடத்துல இருந்து நிறைய ஏமாற்றங்களும், மனுஷன் இருந்து நிறைய கஷ்டங்களும், ஒரு சஞ்சலத்தை உண்டாக்குற வார்த்தையில வரதான் செய்யும். சோ இது ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ணும்போது என்ன நினைச்சேன்னா, அது எண்ட் ஆஃப் தி டே நான் தேவன் மேல இருக்க வாஞ்சையை குறைச்சிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தேவன் மேல இருக்க வைராக்கியத்தை குறைக்கிற வாய்ப்பே இருக்குது. நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா தேவன் மேல இருக்க வைராக்கியத்தை நான் ஊழலாம் காட்டுறேன் நினைக்கிறாங்க. அந்த தேவனுக்குள்ள இருக்க வைராக்கியமும் தேவனுக்காக இருக்கிற வாஞ்சையும், பேஷன் அண்ட் ஜீல் ஃபார் காட் இஸ் வெரி பிரைவேட். இட்ஸ் பெட்ரூம் மேட்டர். அந்த அளவுக்கு பிரைவேட். இந்த ஊழியம்ன்றது இந்த பிரைவேட்ல எனக்கு தனி நபரா எனக்கு ஆண்டவருக்கு நடக்கிற அந்த உறவு, இந்த அன்பின் ஐக்கியத்தின் உறவு, அதன் வெளிப்பாடுதான் அந்த ஊழியம். அந்த வெளிப்பாட்டுல இருந்து ஊழியம் பண்ணும்போது நான் நிறைவேல இருந்து பண்றேன். சோ ஊழியத்துல இருந்து ஊழியக்காரங்களுக்கு சொல்றேன். சரி, ஊழியத்துல இருந்து ஊழியக்காரங்களை நிறைய நேரங்கள் பார்த்துருக்கலாம், அவங்களுக்கு சொல்றேன். ஊழியத்துல இருந்து என்னோட ஐடென்டிட்டியை நான் சம்பாதிச்சுக்கிறதுக்காக ஆண்டவரை உண்மையை நேசித்தா எனக்கு வந்து இப்போ சொந்த பில்டிங் கொடுத்துருக்கணும், சொந்தமா ஒரு 500 ஆத்துமாக்கள் கொடுத்துருக்கணும்,
அதை வச்சுதான் நான் உண்மையிலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேனா இல்லையான்றது நான் கேஜ் பண்றதுக்கு அளவிடுகிறதுக்கு திரும்ப பாக்குது. அப்படி நான் அளவிட ஆரம்பித்தேன் என்றால் எதை பாதிக்குதுன்னா தேவனுக்கும் எனக்கும் இருக்கிற தனிப்பட்ட உறவை அது பாதிக்கும். எது பாதிக்குது? ஊழியம் பாதிக்குது. நான் கற்ற ஆர்கனைசேஷன், நான் கற்ற இன்ஸ்டிடியூஷன், நான் கற்ற பில்டிங் எதை சப்போர்ட் பண்ணுனா, ஒரு மணி பிளான்ட்டை எப்படி ஒரு குச்சி சப்போர்ட் பண்ணுதோ அந்த மாதிரி அந்த குச்சாதான் இந்த ஆர்கனைசேஷன் இன்ஸ்டிடியூஷனும் பில்டிங் இருக்குமே தவிர அதுக்காக நான் மணி பிளான்ட் வெட்ட முடியாது. மணி பிளான்ட்ல ஜீவன் இருக்கு, எனக்கும் தேவனுக்குள்ள உறவுலதான் ஜீவன் இருக்குது. அந்த ஜீவன் அன்புல நான் திகைத்து அதுல இருந்து நான் ஊழியம் செய்யும் பொழுது யாராவது என்னை ஏசினாலோ குற்றம் படுத்தினாலோ இல்ல என் அன்பை புரிந்து கொள்ளாமல் என்னை உதாசீனப்படுத்தினாலோ இல்ல என்னை புறந்தள்ளினாலோ அது என்னை பெருசா பாதிக்காது. சோ இன்னைக்கு ஒவ்வொரு இப்போ வேர்ல்ட்ஸ் பாஸ்டர்ஸ் டேன்னு ரீசெண்டா வந்திருக்கு. ஃபாதர்ஸ் டேனாங்க, மதர்ஸ் டேன்றாங்க, பாஸ்டர்ஸ் டேன்னு இப்போ ரீசெண்டா வந்திருக்கு. நாங்க பார்த்துட்டு இருக்கேன். அதுல வந்து பாஸ்டர்ஸ் போடுறாங்க. பாஸ்டர் எப்படிப்பட்ட ஆள்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு முன்பாக வந்து சந்தோஷமா உங்களை ஹோப் கொடுத்து என்கரேஜ் பண்ற பாஸ்டர்ஸ். ஆனா அந்த பிக்சர் அந்த மீம்ல எப்படி போடுறாங்கன்னா பாஸ்டர் பின்னாடி முதுகு பூரா கத்தியா இருக்குது. அவரோட அழுகையும் அவருடைய வலியும் மறைச்சிட்டு வந்து உங்களுக்கு ஊழியம் பண்ற ஒரு பாஸ்டர் இந்த மீம் போடுறாங்க. அந்த மீம் பார்த்தா கீழே லைக் போட்டு ஷேர் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த வலியும் இந்த முதுகுல குத்துறதும் இந்த பிட்ரையலும் இந்த வலியையும் இந்த பாஸ்டர் சபை மக்கள் மேல அழுக முடியாது. ஏன்னா அழுதுட்டு அவங்க கோச்சிட்டு போயிடுவாங்க. ஆண்டர்ட்டையும் அழுகணும், இல்லைன்னா வீட்டு மனைவிட்டையும் பிள்ளை வீட்டையும் தான் அந்த இதை காட்ட முடியும். இது வந்து ஒரு அபியூசிவ் சைக்கிளா மாறிடுது. சோ நான் நேயர்களுக்கு ரொம்ப முக்கியமா சொல்ல விரும்புறேன்னா, உங்க அடையாளம் என்பது தேவனுக்கு உங்களுக்கு இருக்கிற அவருக்கு உங்களுக்கு இருக்கிற தனிப்பட்ட உறவுல இருந்து வரணும். உங்களோட அடையாளம், உங்க அடையாளத்தை ஊழியத்துல இருந்து சம்பாதிக்காதீங்க. நான் இப்போ இதே ஹைதராபாத்ல நான் வந்துட்டு ஒரு ஹால் கேட்டேன். 25 லட்சம் சொன்னாங்க மாச வாடகை. மாச வாடகைங்க. இன்னொரு பில்டிங் சொல்றாங்க 3.5 லட்ச ரூபா, 5000 ஸ்கொயர் ஃபீட். நான் 25 லட்சம் சொன்னது வந்து 3 ஃப்ளோர் சேர்த்து தருவேன். இப்போ 25 லட்சம் எடுத்து செய்யறதுக்கு எனக்கு விசுவாசம் இருக்கு. நான் ஆரம்பிச்சா கடத்த காசு தருவாரா? தந்துதான் ஆகணும். ஏன்னா அவர் என் அப்பா. 25 ரூபா வச்சிருந்துச்சுன்னா பதற்றமா இருப்பேன். பதற்றமா இருக்க மாட்டேன், சந்தோஷமா இருப்பேன், பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த பில்டிங் எடுத்துட்டோம், அதை ரன் பண்ணணும், அது ஒரு மிஷினை ரன் பண்ணணும், அது ஆயில் ஊத்திட்டே இருக்கணும். அதுக்காகவே நான் மீட்டிங்க போடணும், ஆக்டிவா வச்சுக்கணும். இடத்த வாடகை எடுத்துட்டு நம்ம சும்மா இருக்க முடியாதுல்ல. அதனால பில்டிங் ஷுட் நாட் அஃபெக்ட் மை லைஃப். என்னோட லைஃபோட செல்வத்துல இருந்து பில்டிங்க்கு நான் ஒரு இது இருந்துச்சுன்னா பரவாயில்ல. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பைபிள் இருந்து பார்த்துட்டு முடிக்கலாம் நினைக்கிறேன். சாலமோன் வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு தேவாலயத்தை கட்டிடுறான்னு சொல்லிட்டு செல்வத்தையும் பொண்ணையும் கொடுத்துட்டு போறாரு. தீரு தேசத்து ராஜா ஹீராம் ராஜா வந்துட்டு உங்க அப்பா எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, உனக்கு நான் கேதுலாம் கொடுத்துறேன்றாப்ல. ஆனா ஐயா என்ன பண்றாரு, அவங்க எல்லாரோட மனசையும் மிஞ்சுற அளவுக்கு ஒரு தேவாலயத்தை கட்டிடுறாரு. அதே நேரத்துல அவருக்கு ஒரு மாளிகையும் கட்டிடுறாரு. அவரோட எகிப்துல இருந்து கல்யாணம் பண்ணி கூட்டு வந்த பார்வோனோட மகளுக்கும் ஒரு மாளிகை கட்டி போடுறாரு. அதை கட்டுறதுலாம் பணம் எங்க இருந்து வந்துச்சு? அது கடவுள் கொடுத்ததா இல்லையா? வசனத்துல பாக்குறோம் கரெக்டா. அவங்க அப்பா சபைக்காக இவ்வளவு கொடுத்தாரு. அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு நான் வந்து கேதுலாம் சப்போர்ட் பண்ணிடுறேன்றாரு. இவர் வந்து 7 வருஷம் கட்டுறாரு. எதை? ஆலயத்தை கட்டுறாரு. ஆலயத்தை 7 வருஷம் கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடி எதெல்லாம் கட்டி முடிச்சிடறாரு? அவரோட மாளிகை, மனைவியோட மாளிகை, வீடு கிடையாது மாளிகை. ராஜா இருந்தது பேர் வீடு கிடையாது, பேலஸ் கட்டி போடுறாரு. சாலமோன் நியாயம் தீர்க்கிற அந்த ஒரு வுட்டன் ஸ்ட்ரக்சர், ஒரு ஹைகோர்ட் கட்டுறாரு. இதெல்லாம் கட்டி முடிச்சிடாரு. எங்க இருந்து கட்டாருன்னா இவருக்கும் ஆண்டருக்குள்ள இருக்கிற ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்ல ஆண்டர் யாருன்னு தெரிஞ்சனால, இவருக்கு ஆண்டர் யாருன்னு தெரிஞ்சனால அந்த ஒரு ஓவர்ஃப்ளோல இருந்து இதெல்லாம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாப்ல. கட்ட சொல்றாருன்னு இந்த பிரஷர்லயே வந்து உழுகல அவரு. பில்டிங்
இவர் வந்து எக்ஸ்ட்ரா நிறைய செய்யறாரு. குதிரைக்கெல்லாம் பட்டணம் கட்டுறாரு, குதிரை வியாபாரத்தில் இறங்குறாரு, படகுகளை கட்டி இந்தியாவுக்கு வணிகம் பண்றாரு சாலமோன். இதெல்லாம் எங்க இருந்தா பண்ற? இங்க இருந்து அவன் டைம் வந்து உனக்கு இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் இருக்குது, இந்த ப்ராஜெக்ட்டுக்கே அவன் உயிர் போயிருக்கணுமே. இன்னைக்கு ஒவ்வொரு பெரிய பெரிய தெய்வ ஊழியர்களும் ஒரு சபையை கட்டணும்னா சும்மா விஷயமா பிரதர்? கடன் வாங்க கட்டுறதுன்னா எவ்வளவு ஜபம், எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு வேதனை, எவ்வளவு பாடுகள், எவ்வளவு ஊழியக்காரவங்க சொந்த வீடு எல்லாமே சபையை கட்டியிருக்காங்க. ஆமா, சாலமோன் இப்படி பண்ணிட்டாரு. அவர் பேலஸை கட்டிட்டு அதுக்கு அடுத்து கட்டுறாரு. ஸோ அவங்க நான் என்ன நம்புறேன்னா, சாலமோன் வந்துட்டு ஞானத்துல செயல்பட்டதுனால ப்ரையாரிட்டைஸ் பண்ணாரு காரியங்களை. தேவனோட ஆலயத்தை எப்படி கட்டுறது எப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்றாரோ, அவரோட குடும்பத்தை கட்டுறதுக்கும் அதே அளவு ப்ரையாரிட்டைஸ் பண்ணாரு. அவரோட இமேஜை கட்டுறதுக்கும் அதே அளவு ப்ரையாரிட்டைஸ் பண்றாரு. இதுக்கு எல்லாத்துக்கும் ஆண்டவர் தான் சாலமோன் உதவி செஞ்சாரு. ஆண்டவர் வந்து சாலமோனுக்கு வந்துட்டு நீ என் ஆலயத்தை கட்டுறதுக்கு மட்டும் உதவி செய்வேன்னு சொல்ல, உன் இமேஜ் பில்டப் பண்றது, உன் பிஆர், உன் குடும்பத்தை கட்டுறது நான் தான்டா அப்படின்னு இறங்கிட்டாப்ல ஆண்டவர். ஓகே, ஸோ இப்படி ஒரு நபரை நான் பாக்குறேன். சூப்பர். ஆக்சுவலா இவ்வளவு நேரம் ரொம்ப அருமையா உங்க சாட்சிகளை ஷேர் பண்ணி அடுத்து நம்ம கொஸ்டின் ஆன்சர் செய்வோம்.